Hello, welcome to வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோல நம்ம pKa versus pH of a weak acid ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். இது ஒரு ஐடி ஜாம் 2024ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். 0.1 molar aqueous solution of a weak monobasic acid has a pH 2. The pKa of the monobasic acid is. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஒரு வீக் ஆசிடை கன்சிடர் பண்ணலாம். ஒரு வீக் ஆசிட் வந்து அன்டிசோசியேட்டடா இருக்கும். ஆக்வஸ் சொல்யூஷன்ல அது ஒரு மினிமம் டிசோசியேட்டட் சொல்யூஷனா தான் இருக்கும். அதாவது ஸ்ட்ராங் ஆசிடை கம்பேர் பண்ணும்போது வீக் ஆசிட் வந்து பார்ஷியலி டிசோசியேட்டடா தான் இருக்கும். ஸோ அது பார்ஷியலா டிசோசியேட்டா இருக்கிறதுனால தான் அந்த டிசோசியேட்டட் ஃபார்முக்கும் அன்டிசோசியேட்டட் ஃபார்முக்கும் ஈக்குலிபிரியம் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இது இந்த பர்டிகுலர் ஆசிட் வந்து வீக்லி டிசோசியேட்டடா இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஆசிடோட பிஹெச் நமக்கு டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஸ்ட்ரென்த் வந்து பிகேஏவா தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதனாலதான் இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல பிகேஏ ஆஃப் த மோனோபேசிக் ஆசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆனா பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க? ஏன்னா நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா ஒரு ஆசிட் வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் சொல்லும்போது வாட்டர்ல இந்த டிசோசியேஷன் வந்து எஃபெக்டிவ் ஆகும், அதிகமா ஆகும். ஆக்வஸ் சொல்யூஷன் டைல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண நம்ம பார்த்துருப்போம், டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் ஹெச் பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால இந்த பிஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் மெஷர் தான் பிஹெச். அப்போ 0.1 மோலார் என்ன என்ன மீனிங்? இதுக்கான அர்த்தம் என்ன? இது வந்து இந்த ஹெச்ஏவோட ஸ்ட்ரென்த், அதாவது இந்த ஹெச்ஏ சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண குவான்டிட்டி, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எடுத்து இந்த ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சோம், அதுதான் ஹெச் 0.1 மோலார். ஸோ இந்த ஹெச்ஏவோட குவான்டிட்டியும் இந்த பிஹெச்சும் ரிலேட்டட் டேர்ம்ஸ். பட் பிஹெச் வந்து ஹெச் பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் குறிக்குது, 0.1 மோலார்ன்றது அன்டிசோசியேட்டட் ஆசிட் கான்சென்ட்ரேஷனை குறிக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பிகேஏ கண்டுபிடிக்கணும்னு தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இதுக்கு சில பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நமக்கு தெரியும் இது வந்து பார்ஷியலி டிசோசியேட்டட் மாலிக்யூல் சொல்லி நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி நம்ம இப்போ 1 mole ஆஃப் ஹெச்ஏ எடுத்தோம்னா, இஃப் சப்போஸ் இட் இஸ் கெட்டிங் 100% டிசோசியேட்டட், அதாவது எல்லா ஹெச்ஏவும் ஹெச் பிளஸ் அண்ட் ஏ மைனஸா மாறுது நம்ம நினைச்சோம்னா, அப்ப 1 mole ஆஃப் ஹெச்ஏ வந்து 1 mole ஆஃப் ஹெச் பிளஸ் அண்ட் 1 mole ஆஃப் ஏ மைனஸ் ஃபார்ம் பண்ணுன்றது தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்ப இருக்கும்போது இப்போ 0.1 மோலார் ஹெச்ஏ நம்ம எடுத்தோம்னா, அப்ப அதுல எவ்வளோ ஹெச் பிளஸ் அண்ட் ஏ மைனஸ் இருக்கும்? நம்ம டிசோசியேஷன் ஆகலன்னு சொல்லும் போது ஹெச் பிளஸும் ஏ மைனஸும் இருக்காது. இது வந்து இந்த சொல்யூஷன் வந்து அன்டிசோசியேட்டட் ஆசிடோட ஸ்ட்ரென்த். அதனால நம்ம ஹெச் பிளஸ்ஸையும் ஏ மைனஸையும் ஜீரோன்னு நம்ம கன்சிடர் பண்றோம். இப்ப நம்ம வந்து இந்த சொல்யூஷனை டைல்யூட் பண்றோம். டைல்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஹெச் பிளஸ் அயான் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோக்கு டைல்யூட் பண்ணியிருக்கோம்? அதாவது அதோட பிஹெச் 2ஆ மாறுற அளவுக்கு நம்ம டைல்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் பிஹெச்சோட ரிலேஷன்ஷிப் வந்து மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன். ஸோ இந்த ஹெச் பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்றது தான் பிஹெச். ஸோ ஹெச் பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷனை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 10 to the power of minus pH. ஸோ 10 to the power of minus pH ன்னு சொல்லும்போது அப்ப இந்த H plus ion concentration என்னவாகும்? 10 to the power of minus 2. ஸோ H plus ion 10 to the power of minus 2 ஆகிடும். A minus 10 to the power of minus 2 ஆகிடும். ஏன்னா HA ஸ்பிளிட் ஆகும்போது அதே அளவுக்கான A மைனஸும் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கான A மைனஸ் அயான் கான்சென்ட்ரேஷனும் உருவாகும். அப்ப ஹெச்ஏ கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? ஹெச்ஏ கான்சென்ட்ரேஷன் ஆரம்பத்துல நம்ம எடுத்தது என்ன? 0.1 m. இப்ப அந்த 0.1 மோலார் 10 பவர் மைனஸ் 2 குறையும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த கேஏ எப்படி இந்த டேர்ம்ஸ் வச்சு எடுத்துட்டு வர்றதுன்றது தான். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட், அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்க ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் KA of this weak acid is represented as concentration of H plus ion into concentration of A minus ion divided by the concentration of HA ion, that is the undissociated acid. ஸோ இது வந்து
ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், இது சால்ட் கான்சன்ட்ரேஷன், இது HA கான்சன்ட்ரேஷன். ஸோ நமக்கு இதான் KA-வோட ரிலேஷன்ஷிப். இதுல இருந்து PKA கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம இந்த சொல்யூஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும்னா H பிளஸ் அயான் ஓட வேல்யூ என்ன அது கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும், எத்தனை H பிளஸ் அயான் ஃபார்ம் ஆகுதோ அத்தனை A மைனஸ் அயானும் ஃபார்ம் ஆகும்ன்றதுனால இந்த பர்டிகுலர் வேல்யூவும் இதே வேல்யூ தான்ன்றது புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி HA அதாவது 0.1 மோலார் என்றது நம்ம ஆரம்பிச்சது. அதுல இருந்து 10⁻⁻2 குறைக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் காட்டலாம்? இந்த H பிளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆக்சுவலி த சேம் வேல்யூ ஆஸ் தட் ஆஃப் A மைனஸ். அதனால A மைனஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா இது வந்து H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் டு த பவர் 2. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபைடா சொல்யூஷன் தான் நமக்கு எப்போதுமே இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 10⁻⁻2 என்றது ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ. இது என்னது 1 டிவைட், திஸ் இஸ் ஆக்சுவலி 1 divided by 100 which is 0.01. ஸோ இந்த 0.1ல இருந்து 0.01 குறையணும். ஸோ அதுக்கு பதிலா நம்ம இதை இக்னோர் பண்ணிக்கலாம். இந்த டேர்மை இக்னோர் பண்ணிட்டு நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 10⁻⁻2 the whole square divided by 0.1. ஆக்சுவலா என்னது, இது வந்து 0.1 மைனஸ் 10⁻⁻2ன்னு வரணும். அந்த போட்டும் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். அதை இக்னோர் பண்ணீங்கனாலும் உங்களோட ஆன்சர்ல பெரிய டிஃபரன்ஸ் வராது. ஏன்னா இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. ஸோ இந்த கேஏ இந்த குவான்டிட்டியை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கும்போது கேயோட வேல்யூ வந்து 10⁻⁻3ன்னு வருது. ஸோ இந்த கேஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பிகேஏ தான் கண்டுபிடிக்கணும். பிகேஏ இஸ் வாட், இதே மாதிரி தான் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் மாதிரி பிகேஏ வந்து என்னவாகும், நெகட்டிவ் லாக் ஆஃப் கேஏ கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்ப கேஏ வேல்யூ என்ன நம்ம ரிலேட் பண்ணுவோம், இட் இஸ் 10 to the power of pKa. எப்படி H plus is equal to 10 to the power of minus pH, K is equal to 10 to the power of minus pKa. ஸோ pKa தான் இந்த பவர்ல இருக்கிற வேல்யூ தான் pKa வேல்யூ. ஸோ எவ்வளவு சிம்பிள் பாருங்க, இந்த பவரோட வேல்யூ தான் pKa வேல்யூ. ஸோ pKa is equal to 3. அவ்வளவுதான். இட்ஸ் a very simple question. இப்ப நமக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் புரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளமை ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிளிஃபைட் ஃபார்முல HA-வோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதுல இருந்து நம்ம KA வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த பவர் வேல்யூ தான் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.